सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। உபதேச உந்தியார் உபதேச சாரம். முதல்ல உந்தியாரிலிருந்து 26, 27வது ஸ்லோகம் இன்னைக்கு படிக்க போகிறோம். படிக்கலாம். தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மய நிஷ்டை ஈது உந்தி பெற. அறிவே அறியாமை அற்ற அறிவே உண்மை அறிவாகும் உந்தி பெற அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பெற. சாரத்தில் ஆத்ம சம்ஸ்திதி ஸ்வாத்ம தர்சனம் ஆத்ம நிர்த்வயாதாத்ம நிஷ்டதா ஞானவர்ஜிதா அஜானஹீனசேத் ஞானமஸ்தி கிம் ஞாத்துமந்தரம். ஒவ்வொன்றா ஸ்டெப்பு படி கடந்து இப்போ உன்னையே நீ உணர் அப்படிங்கிற மாதிரி இந்த 26வது ஸ்லோகம். இதுக்கு முன்னால் நம்மையே நம்ம உணர்கிற மாதிரி இருக்கல. ஏன்? என்ன தடையாக இருந்தது? உபாதிகள். அதனால முந்தைய ஸ்லோகம் உபாதிகளை விடுத்து கடவுளை காணணும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம். அப்போ அறிவை பற்றி தான் ரொம்ப சொல்லப்படுது. சித்து இருப்பு நிலைன்னு ஒன்று இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ். உண்மையான பொருள் அதுதான். உண்மை பொருள் எது பொய் எது இருக்குது அப்படிங்கிறது. இதில் நான் அப்படின்னு சொன்னால் உண்மையா பொய்யா? நானுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? வேற வேற அடிதான் கிடைக்கும். அடி ஏன்னு கேட்கிறார் அவர். கோட் கை கட்டுங்க. இந்த மாதிரி வார்த்தை ஜாலம் இருக்கு. ஆனால் அந்த வார்த்தையில தான் நம்முடைய அறிவும் இருக்கு. நான் என்பதற்கும் தான் என்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? இதுவும் இல்லை. நான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த நான் அறிபவன். அவனுக்கு அறிவு வேணும்னா அவனுக்கு என்ன தேவைப்படுது? ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, திருஷ்யம் தேவைப்படுது. அப்போ இந்த நான் அறிவு பெற்றவன். இன்னார் நான் யாரு? நான் இன்னார் அப்படின்னு சொல்லிக்கொள்ளணும். உதாரணமா நான் இன்னார்னு சொல்றதுல எது ரொம்ப சிரேஷ்டையானது? நான் மடையன் அப்படின்னு சொன்னா சிரேஷ்டமா? நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு திருடன், இதெல்லாம் யாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி பக்தன் சொல்லலாமா? நான் ஒருத்தர் சொன்னார் நான் அடியேன். ஆக நான் யாரை இன்னாருங்கிறாரு தான் தன்னையே. அப்போ நான் அடியேன்னு சொல்லி அவர் தெரிஞ்சு கொள்றார். அப்போ இது அறியலை இன்னும், உண்மையிலே அறிவு வரல இன்னும். இப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த நானை இன்னார்னு சொல்லி எதையாவது ஒரு உபாதியை கொண்டு வந்து சேர்த்து அதுதான் அப்படிங்கிறதுக்காகத்தான் எழுப்பப்பட்டது எது? இந்த நானை எடுத்துட்டு தான் அப்படின்னு சொல்லி பாருங்க. எந்த உபாதியும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. தன்னையே தனக்கு உபாதின்னு சொல்ல முடியுமா? அங்க எத்தனை பேர் இருக்கா? தான் சொன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? அவன் மட்டும்தான். நான் சொன்னா இது தன்மை. முன்னிலைன்னு ஒருத்தர் இருக்கார், படற்கைன்னு ஒன்று இருக்குது. தான் அப்படி இல்லை.
அதனாலதான் இங்க சொல்றாரு, இந்த தானுக்கு பேரு தான் ஆத்மான்னு வந்து, நானுக்கு பேரு ஆத்மா கிடையாது. ஆனா அது உணரணும் அப்படி. அதனாலதான் இங்க என்ன சொன்னாரு, தானாய் இருத்தலே, இருத்தலே எக்ஸிஸ்ட், இருக்கிறதுக்கு பேர் தான் தன்னை அறிதலாம். இதோடையும் ஒப்பிடாம உபாதியெல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் என்னவா இருப்பான்னா, அவன் அவனாவே இருப்பான். அவன் அவனாவே இருந்து அவன் திரும்ப அறிபவனா இருக்க மாட்டான். நான் இருக்கேன்னு சொல்லி அறிபவனா இருக்க மாட்டான். அறிவும் அந்த இருப்பும் ஒன்னா இருக்குது. இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை பேர் வேணாலும் மேதாவியா இருக்கட்டும், அறிவாளியா இருக்கட்டும், எத்தனை சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் படிச்சு பெரிய ஆளா இருக்கட்டும், அதெல்லாம் அவனுக்கு என்ன பயங்கரமான உபாதிகள். அந்த அறிவெல்லாம் உண்மையான அறிவே கிடையாது. சொல்லப்போனா அந்த அறிவே தேவையில்லைங்கிறார். அதனாலதான் இங்க சொன்னாரு, இந்த அறிவு முழுவதும் பிரபஞ்சத்துல பிரகிருத்திலிருந்து வந்ததுனால, பிரகிருதி என்பது 3 குணங்களை கொண்டது. பிரம்மனோ ஆத்மாவோ தானோ குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசி ஒரு இடத்துல நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு, நீ இப்படி இப்படி இருன்னு சொன்னார். என்ன ஸ்லோகம்? திரைகுண்ய விஷயா வேதாகா. பகவத்கீதை சுவாமி இருக்கிறார்த்தனே, இது வந்ததோ இல்லையோ இன்னும். திரைகுண்ய விஷயா வேதாக அப்படின்னா என்ன பொருள்? வேதங்கள் முதலிய எல்லா திருஷ்யங்களுமே 3 குணங்களை கொண்டது. திரைகுண்ய விஷயா வேதாக தஸ்மாத் நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா. அதனால நீ 3 குணங்களையும் இல்லாம இரு. அப்படின்னா படிப்பு அது இதுன்னு சொல்லி அறிவு புகழ் பேர் அப்படின்னு என்னென்னமோ சொல்ற பாரு, அதெல்லாம் வேணும்னு அதெல்லாம் விட்டுடும். இதெல்லாம் உபாதி. இப்ப நீ வந்திருக்கிறது கூட எதையோ ஒன்று தேடி அது கிடைக்கும்னு நினைச்சு வந்திருந்தேன்னா அது உபாதியோட சேர்ந்து. அதனாலதான் கர்ம சந்நியாசம்னு ஒன்று இருக்கு பகவத்கீதையில. வெறும் கர்ம சந்நியாசம் இல்லாமல் இன்னொன்னு இருக்கு, ஞான கர்ம சந்நியாச யோகம்னு. அது என்னது? அப்ப 2லயும் ஒரு விஷயம் இருக்கு. கர்மம்னு ஒன்று வந்துச்சுன்னா பலன்னு ஒன்று வரும். அதனால பகவான் முதல்ல எதை விட சொல்வாரு? கர்மத்தையா பலனையா? பலனை முதல்ல விட சொல்வார். பலனை விட்டாரு, அப்புறம் கர்மம் அது யோகமா பண்றதுன்னு என்னது? திரும்ப பலனை விடுறது தான் யோகமா பண்றது. அப்ப பலனை விட்டுட்டேன், இப்ப கர்மம் நான் ஏன் செய்யணும்னு வரும். ஏன் செய்யணும்? அது நாம் செய்யல, அது செய்ய தூண்டுது. எதனால் தூண்டி இருக்கு அப்படின்னா, உபாதியை நீ கையில வச்சிருக்கனால அந்த உபாதி ஒன்னே தூண்டுது. உதாரணமா நீங்க யாருக்கோ பெற்றோர்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்பா நீங்க, இதுதானே ஒரு உபாதி. அந்த பையனுக்கு நீங்க அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு உபாதி ஆயிடுச்சா? இப்போ உங்களுக்கு என்ன தூண்டும்? எத்தனை இடத்துக்கு போவாங்க தெரியுமா? கடைசியில் அங்கே இங்கே போய் கடைசியில் ஒரு சுவாமிகிட்ட போவாங்க, பையனுக்கு கல்யாணமே ஆகலை சாமி அப்படின்ட்டு போவாங்க. ஜாதகத்தை பார்ப்பாங்க. இதை செய்ய வேண்டிய வேலை வேற வழியில். இது யார் செய்ய சொன்னா? அவரா போனாரா? அந்த உபாதியை கையில் வச்சிருக்கனால உபாதியை விட்டு பாருங்க, அந்த வேலை உங்களுக்கு இருக்காது. ரிட்டையர் ஆனவன்னு அவன் ஃப்ரீ ஆகிடுறான், எந்த ஃபைலும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு அதிகாரிகளாக இருந்தாலும் ஆஃபீஸை விட்டு இனி வேலையே இல்லைன்னு வீட்டுக்கு வந்த பிறகு ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்து ஃபைல் பார்த்த காலமெல்லாம் போய் இப்போ நிம்மதியாக உட்காந்துருப்பார். என்னன்னு கேட்டால், நான் எதுக்கு ஃபைல் பார்க்கணும், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்? அந்த சம்பந்தம் இல்லை. தான் இன்னார் அப்படிங்கிற உபாதி அவனுக்கு இப்போ இல்லை. நான் ஒரு சூப்பர்டென்டென்ட் போலீஸு, நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரு, இதெல்லாம் இல்லை இப்போ அவருக்கு.
அதனால உபாதி விட்டு. இப்படி தானா இருத்தல் ஒண்ணு இல்லாம தான் மட்டும் இருக்கிறதுக்கு பேரு தன்னை அறிதலாம். தன்னை அறிகிறதுங்கிறது நான் இருக்கேன், நான் என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன் நினைப்பெல்லாம் இருக்காது. இருக்கிறதுக்கே அறிதலும் உண்டு. அதுதான் சொல்றாரு, தான் இரண்டு அற்றதால். அதான் அந்த வார்த்தை. தன் இருப்புக்கும் தன் உணர்வுக்கும் பேதமற்ற நிலை விளங்குவதால். இந்த ரெண்டு தான் நாம இப்போ 26ல் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். எது? இருப்புக்கும் உணர்வுக்கும். உணர்வுன்னா என்ன? அந்த இருப்புன்னு சொன்னோமே, அதுன்னா என்ன? அது நாம தான், நம்ம எதோடையும் சேர்த்து சொல்லக்கூடாது. அந்த இருப்பை மட்டும் நீங்க இருக்கிறத உணர்ந்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு பொருள் கிடையாது. இப்போ ரெண்டு பொருளா இருக்கும். நான் அப்படின்ற பொருளோட தான்ங்கிறதுக்கு பதிலா அங்க என்னவா சொல்றோம்? நான் யாரு? சோ அண்ட் சோ. இந்த உணர்வு உபாதியோட சேர்ந்து. உபாதியோட எடுத்துட்டே வந்தா தான் மட்டும் நிற்கும். தான் நிற்கிறதுக்கு அந்த தான் இருக்கேங்கிற அறிவு இருக்கு பாருங்க, அது இரண்டாவது பொருளா இருந்து நான் இருக்கேங்கிற அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லாது. ஏன்? டுவாலிட்டி. அவன் தான் முடிஞ்சது. அப்ப என்ன? அது பகவானுடைய குணாதிசயங்கள்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம்? இறைவனை, கடவுளை, அந்த பிரம்மனை எந்த கடைசியில கொண்டு வந்து முடிச்சு வச்சிருக்காங்க? 3 வார்த்தைகளை. ஆமா. அதுல இப்ப நம்ம பார்த்தது எத்தனை? ரெண்டையும் ஒன்னா பார்க்கிறோம். எது எது? சத்தும் சித்தும் இரண்டல்ல. ஆனா நாம சொல்றோம் சத்து சித்து ஆனந்தமா இருக்காரு. அப்ப மூணாவது இருக்காரா? இல்ல. சத்தா இருக்கக்கூடிய அவரே அறிவாவும் சித்தாவும் இருக்கார். இப்போ ரமணன் நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. மெல்ல கடினமான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறார். எல்லா உபாதிகளையும் இந்த உலகத்துல நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு தெரியுமா? இப்போ நீங்க எங்க வந்துட்டீங்கன்னா உபாதிகள்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட தான் இன்னாருங்கிறதுக்கு சொல்லக்கூடியதுக்கு ஒரு விஷயமே இல்லை. இப்ப எது மட்டும் இருக்கு? தான் மட்டும் இருக்கு. தான் என்பது தன் இருப்புக்கும் தன் உணர்வுக்கும் பேதமற்ற நிலையில் விளங்கி கொண்டிருப்பது. பேதம் இல்லைன்னா வித்தியாசம் இல்லை. இந்த இரு பொருளாகிய இருப்பவன் இருப்பை அறிபவன் என்ற பேதம் நீங்கிய நிலையில் இருப்பவன் ஒண்ணு, அந்த இருப்பை அறிபவன் ஒண்ணு. அப்படி இல்லைங்க. இப்ப நம்ம கதைக்கு நம்ம உதாரணத்துக்கு வந்து சொல்லலாமா இது எப்படி வரும்னு? இருப்பவன் இருப்பை அறிபவன் என்பது இல்லை அப்படிங்கிறத ஆல்பம் வச்சு சொல்லுங்க. யார் இதுன்னு நினைக்கிறது? இப்போ தான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் இப்ப எதுவா மாறிடுச்சு? தானா மாறிடுச்சு. தான் மாறிடுச்சு. நான் மாறி இருக்கிறப்போ திருஷ்யத்தோட சேர்ந்து உபாதியை சேர்த்துது. ரூம், அந்த ரூம் நான் சொல்லிக்கொண்டா நீ யாரு அப்படின்னு கேட்டா பேர் சொல்லிடுவான். அந்த பேரு இந்த பேரு அப்படிலாம் சொல்லிடுவான். இந்த பிறவியில நான் இந்த பேரு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்ப நான்கிறது போய் தான் ஆனவொன்ன தான் எதோட சேர்த்துக்கிறான்? ஹாலோட. அப்போ ரூமா இருந்தும் கூட தான் இருக்கிறேன்ங்கிற அந்த அறிவோட ஹாலுடைய அந்த சுயம் இவருக்கு வந்துடுறது. நான்ங்கிற அந்த இன்னாரை யாரையுமே குறிப்பிடறதில்லை. இந்த நிலைமை வரணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல பொருள் உடைமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடலாம். விடுறதுக்கு மனசு தானாக வந்துடும். அதனாலதான் மகான்களுக்கு என்னாச்சு, தான் உடைமையா வச்சிருக்கிற ஒரு பொருளும் காணாம போகுது, திருடிட்டு போறாங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுறான். என்னன்னு? உபாதி நீங்கிச்சு. உபாதி இப்படிலாம் நீங்குத, பரவாயில்ல, எவனா குத்திட்டு போக மாட்டானா அப்படின்னு நினைக்கும்.
அது இருக்கிறதுனால தான் நமக்கு இடைஞ்சல. அதனால தான் ஹை லெவலில் நம்ம மைண்டு அறிவு பெற 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 திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்தினுடைய பொது அறிவுன்னு சொல்லி அதை நம்ம சேர்த்து வச்சு எதை கேட்டாலும் சொல்லலாம் என்ற திறமையை வளர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்காலர் அப்படின்னு நினைக்கிறோம், பண்டிதர்கள் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன தெரியுமா, உண்மையில் அது எதுக்கு தர, தான்ங்கிற அந்த இருப்பை அறிவதற்கு ஏகப்பட்ட தடை. அதனால தான் திருக்குறள் அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தை இது, கற்றதனால் ஆய பயன் எண்கொள். பிரயோஜனம் இல்லைப்பா, இந்த உலகத்தினுடைய அறிவெல்லாம் கற்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த தான்கிற அறிவை நீ கற்றுக்கோ, அப்போதான் அது முடிஞ்சுது அப்படின்னா. அப்படி இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை லட்சியம்னு 29வது ஸ்லோகத்தில் சொல்லுவார். இப்போ பாருங்க, அந்த பேதம் நீங்கிய நிலையில் தானாக, அதாவது ஆன்மாவாக இருப்பது தன்னை அறிதலாகும். அப்போ ரூமுங்கிற அந்த ரூமுக்கு இருந்த பேரெல்லாம் போய் தானாக நின்ன அந்த ரூமுக்கு ஆன்மாவாது நின்று பார்த்த உடனே தன்னை எங்கே ஒப்பிடுறாரு, ஹாலும் தானும் வேறு இல்லைன்னு ஒப்பிடுவார். இன்னமும் என்னை லிமிட் பண்ணியிருந்தாலும் கூட இருப்பு நிலையை யோசிக்கிறப்போ பிரம்மனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. அதை சொல்றாரு, இதுவே பிரம்ம நிஷ்டை ஆகும். அந்த ரூம் இப்போ எதோட சேர்ந்து நிஷ்டையா இருக்கு, ஹாலோட. அந்த ரூம் ஹாலோட சேர்ந்து நிஷ்டை இருக்கு, பிரம்ம நிஷ்டை. அதனால தான் இப்போ இந்த தான் மறைஞ்சு போய் நான் பிரம்ம நிஷ்டையில் சேர்ந்துருக்கேன், நான் பிரம்மன் ஆயிட்டேன் அப்படின்னு அது சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. எப்போ சொல்லுவான், எப்போ ரெண்டாவான், அதான் உபாதிகளும் போயிடுச்சுல. இப்போ நான் பிரம்மம் நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, சொல்லக்கூடாது இல்லையா. நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னார்னு சொல்றப்ப பிரம்மனை காட்டினாலும் கூட இரண்டாவது பொருள். ஸோ அதுவும் என்னவா, நான் பிரம்மனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த இருக்கிறேன் தானாக இருக்கணும். இன்னொரு பொருளாக இருந்து அதுவா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, பிரம்மனையே உபாதியா வச்சுக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இதுதாங்க பக்தன்னு அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்காக ஒவ்வொரு அகங்காரமா ஒழிச்சுட்டு வந்துட்டு கடைசியில் என்ன யார் தெரியுமா, நான் பெரிய பக்தன் அப்படிங்கிறான். கடவுளுடைய பக்தன், நான் சொன்ன கடவுள் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்ல போயிட்டான்னா என்ன ஆகுதாங்க, எதை விடுறதுக்காக ஆண்டவனை பிடிச்சாரோ அந்த அகங்காரம் ஆண்டவனை வச்சு கொண்டு புத்தகிக்குது. அதனால தான் அவங்க பயந்து பயந்து என்ன சொல்கிறாங்க, அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் பெரிய அடியேன் நினச்சிக்க. இல்லை இல்லை, நான் அடியாருக்கும் அடியேன். ஆண்டவனை விட்டுட்டு ஆண்டவனுக்கு ஒருத்தன் அடியேன் இருப்பான்ல, அவனுக்கு நான் அடியேன். அதாவது அவனுக்கே சேவை செய்கிறவன், பகவானுடைய பக்தனையே நான் சேவை செய்வேன், பகவான் கூட அப்படி நான் சின்னவன். அவன் தன்னை இன்னார்னு காட்டுறதுக்கு குறைச்சிட்டே போகிறான். குறைச்சி நான் இல்லாமல் பண்ணணும் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டார். அதனாலதான் வேதத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு மகா மந்திரம்னு தத்துவம் சொல்றாங்க. வேதம் 3 குணங்கள் கொண்டது இல்லையா, இதுல ஒரு குணம் சேர்ந்துருச்சு. இது என்ன குணம், நான் திருடன், நான் கொள்ளைக்காரன், நான் கொடுமைக்காரன் அப்படி சொன்னா, நான் தூங்குறவன், நான் மடையன் அப்படின்னு சொன்னோம்னா தமகுணமும் ரஜகுணமும். நான் பிரம்மன், நான் பக்தன் அப்படின்னா சத்துவகுணம். அப்போ 3 குணம் வந்துருச்சா பிரபஞ்சத்துல. நிச்சய குணியோ பவார்ஜுனா, 3 குணங்களையும் கடந்து போங்க. அப்போ 3 குணங்களையும் கடந்து போனோம்னா ரூமா இருக்கின்ற ஆத்மாவா இருக்கின்ற நீங்க நான் ஹாலு அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அது இருப்பு, உங்களுடைய இருப்பும் அதனுடைய இருப்பும் ஒண்ணு. தான் தானா இருத்தல்.
இதை விலைக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி உபாதியெல்லாம் நீக்கப்படணும், எது எது நமக்கு உபாதியாக வருது, எது எது நீக்கப்படுது. அதனால தான் குரு என்ன பண்ணுறாரு, ஜெயிக்கிறார். இந்த பையனுக்கு அறிவு இருக்குது, மூளைலாம் இருக்குது, ஆனால் அவன் யாருன்னு அவனால் சுட்டி காட்டி கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உபாதிகளெல்லாம் நீக்கணும்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாரு, தண்டனை கொடுக்குறாரு, சூடு வைக்கிறாரு, மற்றவங்க முன்னால் கேவலமாக பேசுகிறாரு. அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்குறாரு. அவனுக்கு மனசை மையமாக வச்சுக்கொண்டு அவனுக்கு என்னென்ன ஆகுதோ அதெல்லாம் அவன் மனசு தான்னு நினைக்கிறதுனால, மனசு அவன் இல்லைல்ல, அப்போ உனக்கு எதுக்கு அவமானம்? என்ன அவன் அவமானப்படுத்திடுவான். அவமானம் யாருக்கு? மனசுக்கு தான், உனக்கு இல்லைல்ல, நீ எதுக்கு கவலைப்படுற? இப்படிலாம் கொண்டு போய் ஒரு காலகட்டத்தில் குருவுக்கு புரியுது, ஐயா இந்த பையன் இப்போ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டான். திஜிக்ஷா மகதி பிரதிஷ்டா, பொறுமை என்ன அப்படி கடைபிடிச்சு எது நடந்தாலும் கம்முன்னு இருக்கான், வாய் பேச மாட்டேங்கிறான். நல்லதை செஞ்சிருக்கான், நீ பொல்லாப்பு செஞ்சேன்னு நீ திட்டினாலும் கூட கம்முன்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் நல்லதான் செஞ்சேன், இவர் வேணும்னு சொல்கிறாரு, நீ சொன்னால் சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி விடுறாரு. எதிர்த்து பேசி நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே அகங்காரம் மேலோங்கி நிற்கும். அது கூட இல்லாமல் பண்ணுது. குரு பார்த்தாரு, தம்பி நீ எதுக்காக வந்த? குரு கிட்ட சிஷ்யன் எதுக்காக வருவான்? எந்த ஞானம்? அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் இவருடைய ஞானம், நான் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஞானம். இது ஒரு வகையான இன்வெஸ்டிகேஷன். சிபிஐலேருந்து விஜிலன்ஸ்லேருந்து வர்றாங்கல்ல, அது மாதிரி இது இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய சமாச்சாரம். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க வச்சு ஒரு பாயிண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்போ புரியுதா? நீ கேட்டிய நான் யாரு நான் யாருன்னு, நீ தான் அது, நீ இப்போ கண்டுபிடிச்ச அது அப்படிங்கிறார். எது? பிரம்மம். தத்துவம் அசி அப்படின்னா, ஆஹா அதை கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு கஸ்துவம் அப்படின்னு கேட்குறார். உடனே வேறு என்ன சொல்லணும்? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. என்ன அவர் கற்றுக் கொடுத்ததா தானே அகம் பிரம்மாஸ்மின்னு. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, உங்கள்கிட்ட இன்னும் ஒரே ஒரு விருத்தி இருக்கு. என்ன விருத்தி? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விருத்தி ஒன்று இருக்கு. விருத்தியே இல்லாமல் நீ மட்டும் இருக்கிற இடம் அது, அதுதான் தானாய் நிற்பது. ஸோ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றத கூட நீ என்ன செய்யணும்? நீச்சிட்டு அகத்தை விட்டுறணும். நீ பிரம்மம், தானாய் நிற்றல், அதான் இங்க சொல்றது. தானாய் இருத்தல், தன்னை அறிதல். பிரம்மனா அறிவுறதுங்கிறப்ப அறிவன் ஒருத்தன், இருப்பு உடையவன் ஒருத்தன். இருப்பவன் ஒருத்தன், அறிவன் ஒருத்தன். அந்த ஒரு பொருளா இப்படி ஏன் இருக்கக்கூடியதுதான் நான் அப்படின்னு தன்னை எங்க ஒப்பிடுறாரு? பிரம்மனை. அப்போ ஒரு பொருள் இருக்குல்ல ஒப்பிடுறதுக்கு, அப்போ அது உபாதி தானே. அதனால இங்க அதை வேண்டாம்னு சொல்றாரு. அதுதான் பிரம்ம நிஷ்டை. உன்னையே நீ உணர்ந்து தன் இருப்புக்கும் தன் உணர்வுக்கும் பேதம் கற்பிக்காமல் ஆன்மாவாக இருக்க முயற்சி செய் அப்படிங்கிற. இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கறதுக்காக சாதுவம்ட்டு நம்ம படிக்கிறோம். பேதம் கற்பிக்க கூடாதுங்கிறது இந்த மெயின் கருத்து. எதுக்கு பேதம் கற்பிக்க கூடாது? இருப்புக்கும் உணர்வுக்கும். இந்த உணர்வுங்கிறது தாங்க நம்ம வாழ்க்கையில ரொம்பவும் நம்ம, அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, சென்டிமெண்டல்னு சொல்லுவாங்கள்ல, சென்டிமெண்ட்டுன்னு. அது ஒருத்தன் செத்து போனால் ஏன் அழுகுறோம்? உணர்வுனால தான். எதையாவது ஒரு ஜோக்கோ ஒரு ஹாஸ்யமாக சொன்னோன்னா ஒன்று சிரிக்கிறோம்ல, எதை வச்சு? உணர்வு வச்சு. ஏதோ ஒன்று புரியுது, அந்த புரிதலால் நமக்கு அந்த உணர்வு மேலோங்குது. அறிவுங்கிறது வந்துச்சுன்னா இந்த உணர்வு இருக்காது. அறிவு என்ன செய்யும்? இது இப்படி இருக்கு, இவர் வராரு, ஐன்ஸ்டீன் வராரு, புவியீர்ப்பை பற்றி பேசுகிறாரு,
ஒரு பொருள் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த புவி ஈர்க்கும் சக்தி உடையது அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது அழுகுறாங்களா இல்லை யாராவது சிரிக்கிறாங்களா? இது ஒரு அறிவு இல்லையா? இந்த அறிவு பெறுகின்ற போது உணர்வு என்ன பண்ணுது? ஒன்றுமே காட்டல, ரியாக்ஷனே இல்லை. அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுடைய தன்மையையும் நீங்கள் அறிகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு உணர்வுமே இருக்காது. உங்களை நீங்கள் அறிகின்ற பொழுது ஒரு உணர்வு வருது, அதுதான் ஆனந்தம். அதனால் சத்தா இருக்கின்ற நாம தன்னை தான் இருத்தலாகிய அந்த நிலைமைகளை இருந்துட்டோம்னா அந்த அறிவு தன்னை அறிதல்ங்கிறது வருது. ஆன்மாவை அறிவுதல் அப்படின்னு வருது, அதுதான் இறைவனை அறிவுதல்னு ஆகுது. அந்த நிலைமையில நம்ம மண்டாவோ மக்காவோ துக்கமாவெல்லாம் இல்லை. எப்படி இருக்கு? அந்த உணர்வு இங்கே வருது, ஆனந்தம் என்கின்ற உணர்வு. அதனால தான் சச்சி ஆனந்தம் என்ற வார்த்தையை போடுறாரு. இருப்பவன் இருப்பை அறிபவன் என்று இரு பொருள்கள் அழுவாதலால், இந்த ரெண்டு பொருள் அல்ல, தானாக ஆன்மாவாக இருப்பதே தன்னை அறிவதும் ஆகும். தன்னை அறிதல் அப்படின்னா இதுதான். தன்னை அறிந்தால் என்ன செய்யலாம்? பழமொழி, தரணி ஆளலாம். தன்னை அறிந்தால் தரணி ஆளலாம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஓட்டு கேட்டு பெரிய மந்திரி ஆகுதுன்னு அர்த்தமா? தன்னை அறிந்தால் தரணி ஆளாமல் தரணியில் இருக்கக்கூடிய எந்த திருஷ்யமுமே நம்ம என்ன பண்ணாது, பாதிக்காது. நாம் அந்த திருஷ்யத்தில் மாட்டிக்கொண்டோம், துக்கப்படுறோம், சந்தோஷப்படுறோங்கிறதே இருக்காது. நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏன்னா நான் யாருன்னு தன்னை உணர்ந்துட்டோம்ல. அதனால தான் மகான்களுக்கு ஒன்றும் தெரியாது. சூடு சொரணை உஷ்ணம் சீதம் எதுவுமே கண்டுக்கல. ஒரு துண்டை கட்டிட்டு போகிறான், துண்டு கூட அவுந்து உண்டுறான், அவன் ஒன்றும் கண்டுக்க மாட்டான், போயிட்டே இருப்பான். மகாபாரதத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வரும். வியாசர் ஞானியாக இருந்தாலும் தன்னை அறிவுங்கிறதுல கோட்டையை விட்டுருக்கார். சுகர் தன்னை அறிந்தவர், அதனால அவருக்கு சரீரம் இருக்குன்னு கூட தெரியாது, நடக்கானா நடக்குது போகுது. ராமகிருஷ்ணா பரமஹம்சர் இந்த நிலைமைக்கு வந்தார். காளி கோயிலுக்கு போகிறப்போ இங்கே வேஷி கட்டி விட்டுருப்பாங்க, தட்சிணேஸ்வர காளி கோயிலுக்கு தந்த ரூமில். மெல்ல நடந்து, இந்த குடிகாரன் நடப்பான் பாருங்க, அது மாதிரி மெல்ல நடந்து மா காளி மா அப்படின்ட்டே நடந்து போவார். காளி கோயில் பக்கத்தில் போனதுமே இந்த வேசி முண்டு அவிழ்ந்து விழுத கூட தெரியாமல் நிற்பாராம். திருஜேந்திர அவருடைய பையன், அக்கா பையன், என்ன மாமா நீ அப்படின்ட்டு வந்து அவசரமாக வேசி எடுத்து இருப்பதை கட்டுவான். அவனுக்கு தான் அந்த பாவம், இவருக்கு ஒன்றுமே தெரியல. அவன் உடல்நிலையே இல்லை, அவன் மைண்டு எங்கே போயிருக்கு? விஷயத்திலேயே இல்லை. தான் என்கின்ற அந்த நிலைமையில எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கு, இருப்பில் இருக்கு. அந்த இருப்பில் இருக்கிறத அறிந்து கொண்டனால, அந்த அறிவில் இருக்கிறதுனால உலக அறிவு அவருக்கு தெரியும். அதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறதுனால இறங்கி வர மாட்டேங்கிறார் உலகத்துக்கு. இதுதான் உண்மை. அதான் இங்கே சொல்றார், தன் இருப்புக்கும் உணர்வுக்கும் பேதம் கற்பிக்க கூடாது என்பதுதான் 26வது ஸ்லோகம். ஒரு வஸ்து இந்த 23வது பாடலில் சொன்னார், சத்தை அறிய வேறொரு இரண்டாவது அறிவு அவசியமற்றது அப்படின்னு படித்தோம் 23வது ஸ்லோகத்தில். சத்தே சித்தும் என்றும் அந்த சத்து சித்தும் நாமே என்றும் கூறப்பட்டதை இங்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். சத்தும் சித்தும் வேறு இல்லை, அது உண்மையில எதுன்னா அதுதான் நாம. ஆக சச்சிதானந்த பொருளை நாமன்னு சுட்டி காட்டுறதுக்கு வர. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இப்போ பாருங்க, சேமாக இருக்கும். குழந்தைகள் விளையாண்டா நமக்கு குழந்தைகள் விளையாடுற அந்த உணர்வோடு விளையாடுறாங்கல்ல, அந்த விளையாட்டை நாம் பார்க்குறோம்னு வையுங்க. நீங்கள் பெருமைப்பட்டுட்டு ரொம்ப நல்லது இது நாமும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு போவீங்களா? இல்லை அந்த குழந்தைங்க இன்னும் மெச்சூர் ஆகலை அதான் இப்படி விளையாடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பெரியவங்களாகவும் குழந்தை விளையாட்டுத்தனமாக இருக்கிறதாகவும் நினைப்பீங்களா? இல்லை மாற்றி நினைப்பீங்களா?
ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருக்கீங்க, சாமி பொம்மையே வாங்கி கொடுத்து குழந்தை பொம்மையே வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு விளையாடு அப்படின்னு. அது இன்னொரு குழந்தையோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும் பொம்மையை வச்சுட்டு. மணல் கொண்டு வந்து கொட்டியிருப்பாங்க, மணல் மேட்டில் விளையாண்டுட்டு இருக்கும் குழந்தைங்க. கோபுரம் பண்ணுவாங்க, வாசப்படி பண்ணுவாங்க, வீடை கட்டுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கட்டுற போவோம். அது எவ்வளோ சின்சியராக இருக்கும் தெரியுமா? அது யாரும் வந்துடக்கூடாதுன்னு அப்படி ஒரு இப்படி இதெல்லாம் போட்டு அது வாழ்கிறப்போ அது செய்கிறப்போ அந்த விளையாட்டை பார்த்துட்டு இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க மண் மேலே கையில் பொம்மையுமே வச்சுட்டு. நீங்கள் தூரத்தை பார்க்குறீங்க, என்ன நினைப்பீங்க? இப்படி விளையாடுறது நல்லது, இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? அது உண்மைன்னு நினச்சி நீ விளையாடு. ஓடி வந்தான் ஒரு பையன், டமான்னு கட்டின எடுத்து அந்த வீட்டு மேலேயும் கோபுரத்து மேலேயும் டம்னு காலை வச்சுட்டு ஓடி போயிட்டான். அந்த கட்டின குழந்தைக்கு எப்படி இருக்கும்? ஆன்னு அழுகுது. அம்மா வந்து ஏங்க அழுகுற அப்படின்னு கேட்டான். அவன் என் இதெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டான் அப்படின்னு. அதுக்காக நீ அழுகுற, இன்னொரு கட்டிக்கிறேன் போ, நான் இன்னொரு கட்ட மாட்டேன், அவன் ஏன் உடைச்சான் அப்படின்னு அழுகுது. அப்போ இந்த அம்மா நினைக்கும், ஒரு காலம் வரும், வந்தால் இதெல்லாம் சும்மா வேசி, இதுக்காக போய் நம்ம இப்படி அழுகுறதா, இப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறதா டைம் அப்படின்னு. அவங்க விளையாடுறது நமக்கு விளையாட்டா தெரியும். இப்போ நாம விளையாடுறோம்ல, இப்போ நாம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த திருஷத்தில், என்னென்ன விளையாட்டு தெரியுமா? ஒன்றும் இல்லை. நவராத்திரி வருதுன்னா இருக்கிற பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து படிக்கட்டு மேலெல்லாம் வச்சு அங்கே ஒரு தீபம் இங்கே ஒரு தீபம் ஏற்றி உக்காந்து மெனக்கட்டு 2.5 மணி நேரம் ஆனாலும் சகசநாமம் பாடி பொட்டு வச்சு பிரசாதம் பண்ணி எல்லாம் கொடுத்து, அந்த குழந்தைகளும் மண்ணை பிரசாதம் பண்ணி கொடுத்து வர்றவங்களுக்கு கொடுக்கும், வாங்கி சாப்பிட்டும். ராமகிருஷ்ணனும் வாங்கி சாப்பிட்டார். குழந்தைகளுக்கு அது சாமி. நம்ம ஏன் அந்த அந்த நம்பிக்கையை ஏன் கெடுப்பானு அப்படின்னு அவர் வாங்கின எனக்கும் கொடு பிரசாதம். ஆனால் அந்த லைஃப் அப்படியே போகுமா? போகாது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு உண்மை. இப்போ நமக்கு அதே உண்மை நாமளும் பண்ணிட்டு இருந்தோம். மெச்சூர் ஆனவொன்னே என்ன நினைக்கிறோம்? அப்படிலாம் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சப்போஸ் வெற்றி அகாடமியில் வந்துக்க நம்ம எல்லாருமே மொத்தமாக ஒரு இடத்துல போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கல, நாமளும் விளையாண்டு தானே மண்ணில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய தோப்பு பக்கம் போகிறப்போ 2-4 யூனிட் மண் கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. அங்கே ஒரு 10 குழந்தைங்க மண்ணில் விளையாண்டுட்டு இருக்காங்க. நாம் கண்டுக்காம போவோமா இல்லை நாமளும் போய் விளையாடுவோமா? கண்டுக்காம தான் போவோம். வேணாம், இப்போ நம்ம எல்லாத்தையும் வாங்க விளையாடலாம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கோபுரம் கட்டுறோம். அந்த மண்ணை குமிச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டுங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டுங்கன்னு நம்ம கட்ட உக்காந்து ஆளுக்கு இப்படி உக்காந்தோம்னு வைங்க, எத்தனையோ நமக்கு தெரிஞ்ச விஐபிகள் அந்த வழியாக போகிறப்ப நம்ம பார்க்குறாங்கன்னு வைங்க, என்ன நினைப்பாங்க? என்னாச்சு இவங்களுக்கு? நம்ம சின்ன பிள்ளை விளையாண்டோம்ல, மண்ணு கட்டியிருக்காங்க, இது ஏன் வீடு, இது ஓ வீடு, என்னம்மா டாக்டர்ம்மா இப்படி என்னம்மா இருக்கீங்க அப்படிம்பாரு அவர். ஏப்பா நான் சின்ன பிள்ளைகளை விளையாண்டு இப்போ விளையாடக்கூடாதா? அது சின்னவங்க தெரியாமல் விளையாண்டோம், இப்போ தெரிஞ்சிச்சாக்கும், இப்போவும் தெரியாமல் விளையாடுறீங்க. இப்போ யோசனை பாருங்க, ரமணர்கிட்ட வந்தோம்னா அவன் நம்ம பார்த்து சிரிப்பான். எத்தனை நாள் இன்னும் நீ இப்படியே திருஷ்யத்தை வச்சு நீ அது நான் இது அப்படின்னா அதுக்கு சாம்பிராணி காட்டி ஊதுவத்தி காட்டி கற்பூரத்தை காட்டி என்னென்னமோ பண்ணி படைச்சி கொடுத்துட்டு எப்போ நிற்கிது? அப்போ இது எல்லாமே உள்ளே கொண்டு வாங்குறார். ஊனினை உருக்கி உள்ள பெருக்கி உள்ள ஒளியணும். அந்த ஒளி உள்ள வரணும். நீ வெளியில கற்பூரம் காட்டிட்டே எவ்வளோ காலம் இருப்பா? இப்போ உள்ள ஒளியை கொண்டு வா அப்படிங்கிறார். அதனால்தான் பக்கா சித்த சிவவாக்கியர் அப்படியே பக்காவா சொல்றாரு. நாரின் உள்ளிருக்கையில் அப்படிங்கிறார். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சி சுற்றி வந்து முனமுனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதுடாங்கிறார். அப்போ வேதங்களில் சொல்லப்பட்ட மந்திரங்கள்லாம் சொல்லி சொல்லி நீ சாமி கும்பிட்றா வேஸ்ட்டுடா. அவனை சும்மா விடலாமா? என்ன வேஸ்ட்டுங்கிறது? நீ சாமி இங்கே தான் நீ இருக்கு அப்படின்னு சொல்லுவான்.
ஆனால் அவர் கண்டு கொண்டது வேற, அது நாமளும் காணும். நட்ட கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், அவர் அதான் சுட்டி காட்டுறார். உண்மையான தெய்வம் உள்ளே இருந்து எழணும். நான் அப்படிங்கிறத விட்டு தான்ங்கிறத நீ கண்டுபிடிக்காம அங்கே இருக்குமோ இங்கே இருக்குமோன்னு சொல்லி ஓடி வரும். அதான் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி நாடி நாடின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்படிதான் நம்ம இன்னும் ஓடிட்டு இருக்கோம், இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா. அதனாலதான் நல்ல நமக்கு புரியுற மாதிரி பாடுறாங்க சில பேர். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிச்சா, டீசன்ல திரஷ்டோ, இந்த திரஷ்டுவை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்னால் போகணும் தானே. அதனால இங்கே சொல்றாரு, ஈசனை அறிய வேண்டுமானால் உபாதி விட்டு தன்னையே அறிய வேண்டும் என்று உறவு கூறப்பட்டது. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்ல, ஈசனை பார்க்கணும்னா, சாமியை பார்க்கணும்னா நம்ம எதை விடணும்? உபாதிகளெல்லாம் விடணும். தன்னை அறிவது என்பது என்ன என்று இப்போ விளக்கப்படுது. இருத்தலும் அறிதலும் இருவேறு காரியங்கள் அல்ல. இருக்கு அப்படிங்கிறது இந்த இருப்புக்கும் அதை அறிந்து கொள்ற அந்த அறிதலுக்கும் வேறு வேறு காரணம் இல்லை. செம்பொருள் அப்படின்னு சொல்றார். இதுதான். இதை தெரிந்து கொண்டோம்னா நம்ம மீண்டும் பிறக்கிறதோ வர்றதோ போறதோ இல்லைங்க. பிறப்பு எப்போ வருது? இது தெரியாதனால, இந்த பொருளை கண்டுபிடிக்காதனால. இந்த இருப்புங்கிற பொருள் தான் அப்படிங்கிற ஆன்மாவை நம்ம கண்டுபிடிக்காதனால பிறப்புங்கிறது வரதான் செய்யும். இப்போ எனக்கு பிறப்பே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிறப்பே இல்லை அப்படின்னா ஒன்னே ஒரு விஷயம் தெரியுது. ஏன் இப்படி சொல்லிக்குவோம், எனக்கு மரணமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிறக்க மாட்டேன்னு அர்த்தம். எனக்கு மரணமே, பிறந்தது எப்பவுமே இறக்கும்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு எனக்கு பிறப்பே இல்லையா அப்படின்னு சொன்னா அவ எப்பவுமே இருக்கான்னு அர்த்தம். அப்ப எப்பவுமே இருக்கிறவனுக்கு மரணம் எப்படி வரும்? அதனால இந்த பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் பேதமை, பேதமைன்னு சொல்றாரு. வித்தியாச காணாதீங்க. இருப்பு நிலையை கண்டுபிடிச்ச பிறகு பிறப்புங்கிற போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே அந்த பகவான், அதுதான் நாமளும். அதனாலதான் இங்க சொல்றாரு, பிறப்பினும் பேதமை நீங்க. இந்த பிறப்புங்கிற பேதமை நீங்கணும்னா பிறப்பும் இறப்பும் வந்துட்டே இருக்கக்கூடாதுன்னா உபாதிகள் ஆகுது. அது நீங்கணும்னா என்ன செய்யணும்? சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. எது அறிவுன்னு சொல்ற பத்தியா? வள்ளுவர். வள்ளுவருக்கும் இந்த மாதிரி ஒரு ஞானம் பிறந்திருக்கு. அதனால்தான் அந்த உண்மை தெரியுது அவருக்கு. பிறப்பே இல்லாம மரணமும் இல்லாம பிறப்பும் இல்லாம இருக்கணும்னா சிறப்பு என்கின்ற இந்த செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருளான இந்த பிரம்ம நிஷ்டை இருக்கு பாருங்க, இதை தான்ங்கிற இருப்பு நிலையை நாம அறியணும். வேற எந்த விதமான அறிவும் இருக்கக்கூடாது. அதனால்தான் அவர் கேட்டார், கற்றதனால் ஆய பயன் என்கொள். அனாவசியமா இதெல்லாம் அறிவை பெற்று மூளையை கணத்து வச்சுக்காது. இதுக்கு பேர் ஸ்காலரே அல்ல, நிறைய அறிகிறது அறிவு அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உலகத்தோடவே விட்டுறணும். அதிலே தெரிஞ்சு கொண்டு அதிலேயே அறிந்து அதிலே விட்டுடுறோம். இது அனாவசியமானது. அதுக்கு தெரிஞ்சு கொள்ளாமலே இருக்கோம். நிறைய பேர் நிறைய படித்தாதான் மதிப்பு இருக்குது, நிறைய படித்தாதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய படி நிறைய படிக்க வைக்கிறாங்க. நிறைய படித்தா என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலையிலேயே பாகுபாடு இருக்குது. என்னென்ன பாகுபாடு? பெரிய வேலை, சின்ன வேலை, அந்த மாதிரி பல பாகுபாடு இருக்குது. அந்த பாகுபாட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் பெருசாக தானே எல்லாம் நினைக்கிறோம். எதுக்காக பெருசாக நினைக்கிறீங்க? எல்லாமே வேலை தான்.
இருக்கிற வேலையில பெரிய வேலை எது வேல்யூபிள் அப்படின்னு நினைக்குது, எதை பேஸ் பண்ணி? மற்றவங்களை காட்டிலும் செல்வந்தர்களை நான் உயர்ந்திருக்கணும். அந்த செல்வங்கிறது என்னது? திவ்யம் தானே. உலகமே நீ கையில் வச்சிருந்தாலும் கூட என்ன ஆகாது? என்ன ஆக போறது? கடைசியில் போயிட போறது. அதனால்தான் ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு, செல்வமெல்லாம் அன்று என்று இரு. அன்றுன்னா இல்லைன்ட்டு இரு. அது உன்னுடைய வாழ்க்கைய கடத்திட்டு போறது, நடத்திட்டு போறதுக்காக உனக்கு செல்வம் வேணும். எதுக்கு வாழ்க்கையை நடத்தணும்? எதுக்கு வாழ்க்கையை தள்ளி போடாம, அதாவது சாகாம நீண்ட நாள் வாழ்றதுக்கு ஆரோக்கியமா இருந்துட்டு காசு பண்ண வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாளை கடத்தணும்ங்களே, எதை நோக்கி போறதுக்காக நாளை கடத்திட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப அந்த அறிவு தானே இங்க தேவைப்படுது. அதனால எல்லாருமே ஒரு வார்த்தை மனசில் வச்சுக்கிறா, மோட்சம், முக்தி. மோட்சம், முக்தி. இன்னொரு வார்த்தை ஏதாவது இருக்கா? வீடு பேரு. வேற வார்த்தை ஏதாவது இருக்கா? பிறவாமை தான். அப்புறம் கைலாசம், வைகுண்டம். இவர் இறங்கி வந்துட்டாரு கொஞ்சம். அப்புறம் கரெக்டான வார்த்தை ஒன்று இருக்கு தமிழ்லேயே. மோட்சம்ங்கிறது, முக்திங்கிறது எல்லாம் வீடு பேருங்கிறதும் ஓகே தான். அந்த வீடு பேருங்கிறது என்ன? சித்தி அடைதல்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டு கூட்டி வந்துடுவாள், இந்த சித்தி அப்படின்னு. இப்ப சித்தின்னா அப்படிதான் நினைக்கிறாங்க. சித்தின்னா என்னன்னு நினைக்கிறது? சித்தி தானே வேணும் அப்படின்னு தெரியலையா? இப்ப நாம எப்படி இருக்கோம்? சுதந்திரமா இருக்கோமா? இல்ல இல்ல, பந்தப்பட்டு. இப்ப வார்த்தை வருதா? விடுதலைக்கு பேருதான் மோட்சம். லிபரேஷன் ஆங்கிலத்துல பேரு. சரி, விடுதலைன்னா இப்ப எதுல பந்தப்படு? எதுல இருந்து விடுதலை உங்களுக்கு? அப்போ உபாதி கண்டுபிடிச்சிட்டீங்களா? எது உபாதின்னு? அப்போ உபாதியிலிருந்து விடுதலை அடையணும்னு என்ன உங்களுக்கு இருந்தா, எந்த உபாதியை சீக்கிரம், எந்த உபாதியை ரொம்ப காலம் நம்மளை பிடிச்சிருக்குமோ அது மாதிரி விடணும் இல்லை. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு உபாதியை விட்டுட்டே போகணும். அப்போ மொத்தமா உபாதியை விடுறதுக்கும் கற்றுக்கணும். அதனாலதான் சொன்னா, ஒற்றுமை வேணுமா முக்தி? உடனே விடுதலை வேணுமா? என்ன செய்யறான்? ஒற்றுமை இப்பவே என்ன செய்யலாம்? ஒரு வார்த்தையே இருக்க ஒண்ணும் இல்ல. உபாதி தான் பிடிச்சிருக்கு. உபாதி ஏன் நீங்க பிடிச்சிருக்கீங்க? உபாதி உங்களை ஏன் பிடிச்சிருக்குது? அதுக்குதான் இந்த விடுதலை தடுக்குது, விடுதலை வராம. அதனாலதான் அந்த மகான் சொன்னாரு, உனக்கு என்னப்பா வேணும்? விடுதலை வேணும். விடுதலை வராம தடுக்கிறது எதுப்பான்னு கேட்கிறாரு. சொல்ல தெரியல. அதுல ஒரு பகுதி பற்று வந்துருச்சு. இப்படி கேள்வி கேட்டா நல்ல பதில் வருது. அதனால நீங்க எழுதுங்கிறேன். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. வீடுன்னா நம்முடைய சொந்த இடம், அந்த பிரம்மம் இருப்பு, நம்முடைய இருப்பு தான் வீடு. அந்த வீட்டுக்கு பேரு தான் மோட்சம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த மாதிரி 4 இது வச்சிருக்காங்க. முதல்ல இருந்து 4 இது வச்சிருக்கோம். கடைசி நமக்கு தேவையாகிறது இது. வள்ளுவர் ரொம்ப திறமைசாலி. எதுக்கு இந்த வீடு பற்றி பேசி பேசி அவங்கள குழப்பணும்? ஆனா அதை பற்றி தான் நிறைய பேசியிருக்காரு. எல்லா இடத்துலையும் அதை பற்றி தான் பேசியிருக்காரு. பிறவி எனும் பெரும் கடல் நீந்துவர், அது பேசியிருக்காரு தானே வீடு பற்றி. யாரும் நீந்த மாட்டாரு, இறைவன் அடி சேராதார். நீந்து போவர்கள் யாரு? இறைவன் அடி சேர்ப்பவர். இறைவன் அடி சேர்பவர்கள் நீந்துவர்னு சொல்லலாம்ல. எப்படி சொல்றாரு பாருங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீண்டால் இறைவன் அடி சேராதார்.
எதுவும் சேரலையா அதெல்லாம் நீங்க மாட்டேங்கிறானுங்க. பிறவியில் உட்காந்து வந்துட்டே போயிடுங்க. இவன் தான் என்ன பண்ணுவான், இறைவன் அடியை பிடிச்சு கொண்டு போயிடுவான், எங்கே போகணுமா அங்கே போயிடுவான். இப்படி எல்லா விஷயத்திலையுமே காட்டி தர்றாரு. மோட்சம் அடைவதற்கு வழி நீ வாழுகின்ற தர்மம் அர்த்தம் காமத்தில் இருந்து இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணேன்னா நீ எதுக்காக பண்றியோ அது உனக்கு வந்து சேர்ந்துடும். அதுதான் இங்கே சொல்றாரு. இது செய்யறப்பவே உண்மையை கண்டுபிடிச்சிக்கோ. இது செய்யறப்பவே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு மெய்ப்பொருள்னு சொல்லிட்டு. எது பார்த்தாலும் எது செய்தாலும் விவேகம் வைராக்கியத்தை கொண்டு வர்றதுக்காக எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கொண்டு. ஒரு பொருளை பிடிக்கிறதுன்னா அது என்ன மாதிரியான பொருள், அது என்ன செய்யும், அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடி பொறுத்து அப்படி செஞ்சால் தான் உனக்கு ஒரு அறிவு வரும். சே இது வேணாண்டா, இது ஒரு உபாதி, வேணாம்னு தடுப்பேன், வேணாம்னு சொல்லிடுவேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னால் இது என்னன்னா முதல்ல பார்க்கறது, அப்புறம் பார்க்க முடியாத எவனாலும் சொல்லுவான் வந்து கேட்டாலும் அப்படியே நீ நம்பிடாது. என்ன செய்யணும், அது சொல்றதுல என்ன நியாயம் இருக்கும், என்ன தப்பு இருக்கு, இது உண்மையா பொய்யான்னு நீ அழைச்சி பாரு. உண்ட புத்தி இல்லை, அப்படி அழைச்சி பார்க்கணும். எந்த ஒரு வேலை செய்தாலும் நமக்கு நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கணும், இது 2 தான் நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்கிது. அப்போ நீங்கள் ஒன்று செய்யறப்போ நீங்கள் யோசிக்கணும். சில பேர் சொல்கிறாங்க எதையாவது ஒன்று செய்யறப்போ 1000 தடவை யோசிக்கணும், 10 தடவை யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கேட்குறோம் எத்தனை தடவை யோசிக்கணும்? ஒரு வேலை செய்யறதுக்கு, ஒரு செயல் செய்யறதுக்கு எத்தனை தடவை யோசிக்கணும்? யோசிச்சுட்டே இருக்கலாமா? எத்தனை தடவை யோசிச்சா போதும்? தெளிவு கிடைக்கிற 1000 தடவை கூட இல்லை, தெளிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த தெளிவே கிடைக்கலன்னு வைங்க, வேலையே தொடங்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு மகான் சொல்றாரு, என்ன இல்லை என்ன இருக்குது, 2 தடவை யோசிக்கணும், அவ்வளவுதான். நான் இதை தொடறேன், இது செய்யதான் நல்லதா கெட்டதா, நல்லதான்னு ஒரு தடவை யோசி, கெட்டதான்னு ஒரு தடவை யோசி. நல்லதுன்னு பட்டுச்சுன்னா செய்ய தொடங்கிது. அதைத்தான் அப்பதான் சொன்னார், எண்ணியாங்க எழுதுபார் அப்படின்னு. ஆனால் அதை செய்வதற்கு முன்னால் எண்ணி துணிக கருமம். அப்போ 2-3 தடவைலாம் யோசிச்சுட்டே இருக்காத, 2 தடவை யோசி. முடிஞ்சிருச்சா அவ்வளோதான். யோசித்த பிறகு திரும்ப அது மேலே சந்தேகம் வரக்கூடாது. தேரான் தெளிவும் தெளிந்தார்கண் ஐயுறவும் தீராயுதம் வைத்தது. எப்பவும் கஷ்டம் பாருங்க. ஒருத்தரை வைக்கிறதுக்கு முன்னால ஒன்றும் கண்டுக்க மாட்டான், பேச மாட்டான், யார் எப்படின்னு கண்டுக்க மாட்டான், வச்சிடுவான். அதை நஷ்டப்படுத்திட்டு போயிடுவான் கடையில். சே நான் அதான் விசாரிக்காமல் வச்சு தப்பாக போச்சு அப்படின்னு சொந்தக்கார பையன், தெரிஞ்ச பையன்தான் அப்படின்னு கரெக்டாக விசாரித்து சரின்னு வச்சுட்டான். வச்ச பிறகு விசாரித்து நல்ல பையனு தெரிஞ்சிருச்சு. மீண்டும் இவன் பின்னால் போய் அரைச்சி பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணிடுவான்னு பார்ப்போம், பண்ணலாமா? அப்போ சொல்றாரு, தெளிந்தார் கண் ஐயுறவும். இது 2மே அவனுக்கு என்ன பண்ண கஷ்டம்தான். நீ வேலையை ஒழுங்கா செய்ய விட மாட்டேன். முதல்ல தெரியாம வச்சுக்குவேன், தெரிஞ்ச அப்படின்னா இருந்தாலும் அவன் இப்படி பண்ணிட்டு பண்ண, இவனும் பண்ணிட்டான்னா அப்படின்னா நீ சரியா தேவையில்லைன்னு அர்த்தம். எவ்வளவு மைனூட்டா வாழ்க்கையில கைப்பிடிச்சிட்டு போறாரு பாருங்க வள்ளுவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இதெல்லாம் செய்து கொண்டே போய், இதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசியில் நட்டாரத்தில் கைவிட்ட மாதிரி ஆயிடும். அதனால தேர்ந்தெடுக்கின்ற உன்னுடைய ஆச்சாரியார் கூட எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்ல விஷயம் தெரிஞ்சு தேர்ந்தெடுங்க. அவனுடைய வார்த்தையை தேர்ந்தெடுத்த பின்னா அவரை விடாதீங்க. அதனாலதான் இங்க சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். விஷயம் தெரியாத ஆச்சாரியத்தை போய் மாட்டிக்கொண்டா பச்சை பாம்பு எளிய தவளை பிடிச்ச மாதிரி. நல்ல ஆச்சாரியத்தை மாட்டிக்கொண்டோம்னா நல்ல பாம்பு தவளை பிடிச்ச மாதிரி. இந்த அறிவு ராமகிருஷ்ணருக்கு காலங்காத்தால விடிய காலையில் அந்த புக்கூர்னு சொல்லி குளமா இருக்கும், அங்கே
நேச்சர் காலுக்காக போய் உட்காருவாங்க. அப்போ ராமகிருஷ்ணன் போய் உட்காருவார். உட்காரப்ப அவருக்கு அங்கே தான் பிறக்குது இந்த ஞானம். எங்கே ஒரு தவளை கத்துது ஈன குரல்ல. இவர் வந்த பிறகு சொல்ற, அங்கே நான் உட்காந்தப்போ ஒரு தவளை ஈன குரல்ல கத்துச்சு. ஏதோ ஒரு பச்சை பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு அந்த தவளையை பிடிச்சிட்டு போல இருக்கு. அந்த பாம்புக்கும் அவஸ்தை, தவளைக்கும் அவஸ்தை. முழுங்க முடியல, துப்பவும் முடியல. அதுவும் அவசப்படுது, இதுவும் அவசப்படுது. இதே ஒரு நல்ல பாம்பு பிடிச்சிருந்தா ஒரே கொத்து தவளை பிடிச்சிருக்கோம், செத்து போயிருக்கோம். அது முழுங்கினாலும் சரி, துப்புனாலும் சரி. நல்ல அது மாதிரி என்ன சொல்ல வந்தாரு? நல்ல ஆச்சாரியர்கிட்ட மாட்டினவங்க ஒரே கொத்து தான், ஆல் அவுட்டு. இல்லையா, எனக்கும் தெரியும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் படிச்சு பார்த்து, இதை கொஞ்சம் படிச்சு பார்த்து, இப்படிலாம் பண்ணி 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 கலைஞர் அவருக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் குழம்பு போய் நம்மளும் குழம்பு போய் என்ன சார் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி ஆயிடும். அதை சாரதாதேவி அம்மா சொல்றாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சன் நல்ல பாம்பு மாதிரி. யார் யார் நல்ல பாம்பு கிட்ட வந்தாங்களோ நிச்சயமா அவங்க கொத்துப்படுவாங்க, அவங்கள கைவிட மாட்டார். ராமகிருஷ்ணன் கைவிட மாட்டார். வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியாத மாதிரியே நமக்கு ஒன்றும் அனுபவமே வரமாட்டேங்கிற மாதிரி ஆகும். சாரதாதேவி அம்மா ஒரு வாக்கு வாங்கியிருக்காங்க, உங்ககிட்ட யார் யார் வந்து பணிந்தார்களோ ராமகிருஷ்ணன்கிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அடைந்தார்களோ இல்லையோ, கடைசி காலத்தில் அவங்க போகிறப்போ நீ தரிசனம் கொடுத்து அவருக்கு நல்ல வழி காட்டியே ஆகணும் அப்படின்னு வாக்குவாங்க. அதனால ராமகிருஷ்ண பக்தர்கள் இந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே நிறைய அனுபவங்கள் சொல்றாங்க. இப்போ வரக்கூடிய டிசம்பர் 11ஆம் தேதி அன்னை சாரதா தேவியுடைய பிறந்த நாள் ஆசிரமத்தில் கொண்டாட போகிறோம். இன்னும் நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பலை, 4 நாள் தான், வியாழக்கிழமை வரும் சீக்கிரத்தில் வந்து. இது அம்மா பல வகைகளில் குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லி எல்லாரையும் அணைச்சி பிடிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ண மையம்மா வச்சுக்கணும். அதுதான் அந்த உணர்வு. பிரம்மத்தை பார்க்குறோம் அப்படின்னா என்ன தெரியுமா, திருஷ்யத்தில் இருக்கக்கூடியதை எதையுமே வெறுக்கிறது அல்ல. உபாதின்னு சொல்லி எதை நம்ம வெறுக்கணும்னு இப்போ சொல்கிறோமோ அதுக்கு பேர் வெறுத்து போய் அதை விடுன்னு சொல்கிறதுல அர்த்தம் அல்ல. அது என்ன அப்படின்னா, அது மேலே பரிதாபப்படும், உடனே அது ஒன்றும் பண்ணாமல் பார்த்துக்கோ. இதுதான் ராமகிருஷ்ணன் நிறைய கதை சொல்கிறாரு. பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசை தான், ஆனால் அவ்வளோ கஷ்டம். இருக்கிற பழங்கள்லேயே கொய்யாப்பழம் அப்படியே கழுவி கடிச்சிடலாம், வாழைப்பழம் கொஞ்சம் உரிச்சு தான் கடிக்க முடியும். பலாப்பழம் ஏதோ பண்ண வேண்டியிருக்கு. கையில் எண்ணெய் தடவிக்கணும், கட்டிலையும் எண்ணெய் தடவிக்கணும், அதுக்கணும். அப்புறம் அது நம்மளை பிடிக்காது, நாம் அதை பிடிச்சி சாப்பிடலாம். ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், பலாப்பழம் இருக்கிற இடத்துல இப்படி கொத்தி கொத்தி ஒரு குரங்கு பழத்தை சாப்பிட்டுச்சு, எடுத்து இப்படி சாப்பிட்டுச்சு. இப்படி பார்த்தா இங்கே ஓட்டிடுச்சு, இப்படி பிச்சை இங்கே ஓட்டிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணிச்சு, மரத்தை விட்டுக்கிறது கீழே இறங்கி ரோட்டுக்கு வந்து இப்படியே தேய்க்குது. அது யாராவது இருக்காங்க அப்படி எடுத்து விட இல்லையே, அது தேய்ச்சி இப்படி பண்ணுது. ஆனால் அதுக்கு என்ன தடவை செய்யணும் கொள்ளணும்னுலாம் தெரியாது. இந்த எண்ணம் எப்படி ஐடியா இருக்கோ அது மாதிரி உலகத்திலையும் கூட எது நமக்கு உபாதியாக இருக்கிறதோ அதை விட செய்யணும், அந்த பற்றையும் நம்ம கலட்டணும். அதே நேரத்தில் அந்த உபாதி நம்மகிட்ட இருந்தாலும் நம்மகிட்ட தாக்காம இருக்கணும். அதனால தான் பற்றுங்கிறதுக்கு பேர். அதை நம்ம வச்சிருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, அது விட்ட பின்பாக நம்மளே தாக்காமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பற்றுன்னு சொன்னாங்க. இதைத்தான் இங்கே 26 சொல்றாரு, நான் இன்னாராக இருக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க, நான் சிவமாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்றெல்லாம் ஜீவன் தனது பாவனையால் கற்பித்து கொண்டு உபாதி உணவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மேற்கூறிய அவைகள் யாவற்றுள்ளும் அனுசூதமாக கலந்துள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வாக மாத்திரம் இருப்பதே ஆகும். கற்பனையில் இருக்கக்கூடிய நான் சிவம் அது. இப்போ சங்கராச்சாரியார் கூட
சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம்னு சொல்றார். இன்னொரு உபாதியை வச்சு கொண்டு கொஞ்சம் மேலே படித்து கொண்டார். இந்த உபாதிகள் வெறும் கற்பனைகளே ஆவதால் கற்பனையற்ற யதார்த்தமான நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன் உணர்வை மட்டும் கவனிப்பதால் தியானிப்பதால் இந்த உடலாக அல்ல, மனிதனாக அல்ல, வேற எந்த இன்னாராகவும் அல்ல என்றெல்லாம் கற்பனையால் வந்து கலந்த பொய் பகுதி அசத்தியம் தன் கவனத்துக்கு ஆளாகாமல் புறக்கணிக்கப்படுவதால் அவை தாமே மறைகின்றன. அப்படி விட்டுட்டே வந்தீங்கன்னா தானா மறைஞ்சிடும். இவ்வாறு உபாதிகள் தன் ஆட்டத்தால் நீங்கவே நான் இருக்கிறேன் என்ற சச்சிதானந்த மாத்திரமாக தான் மிஞ்சி நிற்றலே தன்மைய நிஷ்டை ஆகும். அதுவே பிரம்ம நிஷ்டை, தான் என்ற எண்ணம். நான் இருக்கிறேன் என்ற உணர்வில் நான் என்பது சத்து, இருக்கிறேன் என்பது தன்னை பற்றிய அறிவாகிய சித்து. எவனும் தான் ஒருவனே என்ற அனுபவம் உணர்ந்திருப்பதால் நான் என்பது ஏக வஸ்துவே அன்றி இரண்டல்ல. இதுதான் ரமணர் சொல்றது. நான் என்கின்ற அந்த தான் எப்போதுமே ஒரு வஸ்து தான், சித்தும் சத்தும் அதுவே. இதைத்தான் அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஆனால் இந்த உபதேச உந்தியார் எழுதுறப்போ ரமணர் நிறைய இடத்துல அவர் எழுதின இன்னொரு நூல் இருக்கு, உள்ளது 40ன்னு. அதில் இருக்கக்கூடிய சில சுலோகம் அப்படியே இதில் கருத்தை காட்டுறாரு. நான் ஒருவனே என்ற அனுபவம் யாவருக்கும் பொதுவாகையால் நான் இருக்கிறேன் என்ற சக்தி சித்து ரூப அனுபவமும் இரண்டற்றதே. இதைத்தான் தான் இரண்டற்றதால் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்றார். இருப்பும் அறிவும் ஆக, அதாவது சத்தும் சித்துமாக இரண்டாக கூறப்பட்டாலும் ஒருவனாகிய தானே விளங்குவதால் அந்த ஒரு ஆள் தான் இருக்கிறதுனால தான் இரண்டற்றது என்ற முடிவு எல்லாருக்குமே தெரியும். எப்படி என்னையே நான் தெரிஞ்சு கொண்டு உக்காந்து இருக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. அதனால தன்மை முன்னிலை படற்கை இதை நம்ம இல்லாமல் பண்ணணும். தன்மையை இல்லாமல் பண்ணணும்னா நான்ங்கிறத போக வச்சு தான்ங்கிறத ஸ்திதிக்கு கொண்டு வரணும். இதை தான் சொல்கிறாரு. அடுத்து 27. இதை இப்போ தொட்டோம்னா நீண்டு போகும். அடுத்த வாரம் பார்ப்போம். ஸ்லோகம் சொல்லுவோமா? ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத்.